அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு புதுமையான ஒரு ரெசிபி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இது யூஏயில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு மலையாளி ரெசிபி, சீ ஃபுட் பக்கெட். சிலர் இது சீ ஃபுட் பாயில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு 4-5 வகையான சீ ஃபுட் வச்சு பண்ணுற ஒரு கறி. இந்த ரெசிபி பற்றி ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரியாமலும் இருக்கும். ஸோ வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சமைச்சது மட்டும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாளாகவே சாப்பிட்டு பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டே இருந்த ஒரு ரெசிபி. நிறையா டைம் ரெஸ்டாரண்ட் போயிட்டு இது சாப்பிட வேணால் வேறு ஏதாவது சாப்பிட்றலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்திருக்கோம். வந்ததுக்கப்புறம் இது சாப்பிட்ருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் என்னென்ன சீ ஃபுட்லாம் வேணும் அப்படிங்கிறத பார்த்து நான் வாங்கி வச்சுருக்கேன். இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வரணும் அப்படின்றதுக்காக இதோட ஆக்சுவல் ரெசிபியோடைய என்னுடைய சில யோசனைகளும் நிறையா சேர்த்து சூப்பராக வந்து இதை நான் ரெடி பண்ணேன். ஸோ இதுக்கு என்னெல்லாம் வாங்கினேன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வகையான சீ ஃபுட் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு சிப்பி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மட்டி. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் மட்டி. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் வர மாதிரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நண்டு வந்துட்டு ஒரு 1 கிலோ கிட்ட எடுத்திருக்கேன். ஸ்குவிட், அது கனவா, அதுக்கப்புறம் இறால் ரெண்டுமே அரை கிலோ எடுத்திருக்கேன். அண்ட் கூடவே சுறா மீன் இருக்குது இல்லையா, அது வந்துட்டு ஒரு 1/4 கிலோ மட்டும் வர மாதிரி எடுத்திருக்கேன். ஏன்னா இவ்வளோ சீ ஃபுட் போடும்போது நமக்கு குவான்டிட்டி வந்து நிறையாவே வந்துடும். முள் இல்லாத ஏதாவது ஒரு மீன் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். மீனை மட்டும் தனியாக வச்சுருக்கேன். ஏன்னா இதை வந்துட்டு நம்ம கடைசியாக தான் சேர்க்குற மாதிரி இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 5 வகையான சீ ஃபுட் எடுத்திருக்கேன் இல்லையா. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு குறைஞ்சது ஒரு 4 வகையான சீ ஃபுட்டாவது சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மக்காச்சோளம் இருக்குது இல்லையா, ஸ்வீட் கார்ன், இதுவுமே வந்துட்டு சேர்ப்பாங்க. ஸோ இதிலேருந்து ஒரு 2 கார்ன் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்திருந்தேன். ஸோ இதை வந்துட்டு நம்ம ரவுண்டாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ரவுண்டாகவும் கட் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி பீஸாகவும் நம்ம போட்டுக்கலாம். பட் இந்த ரெசிப்பியில் கண்டிப்பாக இதை சேர்த்துப்பாங்க. இதோட ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். முதல்ல இந்த கார்ன் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் உப்பு சேர்த்து குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். அது போக இதுக்கு வந்து ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு சில பொருள் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 10 பல் வெள்ளைப்பூடு, 2 பச்சை மிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதோட ஆக்சுவல் ரெசிப்பியில் வந்துட்டு நிறையா வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே வதக்கி அரைச்சி அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் இல்லையா. ஸோ கொஞ்சத்தை அரைச்சிட்டு கொஞ்சத்தை வந்து முழுசாக போட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து கொஞ்சம் தான் எடுத்து வச்சுருக்கேன் வதக்கி அரைக்கிறதுக்கு. ஸோ கார்ன் ஒரு பக்கம் வேக வச்சுட்டு இது வதக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கடாய் எடுத்துகிட்டு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டரில் செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம வெள்ளைப்பூடு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை முதல்ல சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெள்ளைப்பூடு வந்துட்டு கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் வந்துட்டு சேர்த்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளாக சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு நம்ம அரைக்க வேண்டியதான். உண்மையிலே சொல்கிறேன், நான் வெறுமனே அரைச்சி மட்டும் இந்த ரெசிபி நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா டேஸ்ட் இந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. பாதி வெங்காயம் தக்காளியை வதக்கி நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் தக்காளிலாம் வந்துட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி வதக்கி அதுக்கப்புறம் அதில் மசாலா மீன்லாம் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டு செம்ம சூப்பராக வந்திருந்தது. நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்படியே என்னோடய ரெசிபி வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகே, வெங்காயம் வதக்குனதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்க வேண்டியதான். அண்ட் அதுக்கடையில் கார்னுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம கார்ன் வேக வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி, இந்த தண்ணியிலே வந்துட்டு மற்ற சீ ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம பாயில் பண்ண போகிறோம். சீ ஃபுட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே டைமில் குக் ஆகாது இல்லையா. அதாவது இறால் ஒரு மாதிரி டைம் எடுக்கும் வேகிறதுக்கு, நண்டு ஒரு மாதிரி டைம் எடுக்கும். ஸோ அதனால் தனித்தனியாக வந்து நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். கார்ன் வேக வச்ச தண்ணி ஒரு கடாயில் சேர்த்துட்டு அது கூட எக்ஸ்ட்ரா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுட்ரு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் இருக்கு இல்லையா, அதுவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வரணும். ஸோ ஒவ்வொரு சீ ஃபுட்டாக சேர்த்து நல்லா இதை நம்ம பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ தனித்தனியாக பாயில் பண்ணி எடுக்கிறனால தான் இதோட ரெசிபி வந்துட்டு சீ ஃபுட் பாயில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ முதல்ல நான் வந்துட்டு நண்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அது வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன்.
நண்டு வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆயிரும். ஸோ ஒரு 3 to 4 மினிட்ஸ் நம்ம வந்துட்டு பாயில் பண்ணோம் அப்படின்னாலே போதும். மீடியம் ஃப்ளேமில் வந்து நம்ம பாயில் பண்ணணும். ஸோ நண்டு சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு நான் வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்துட்டு வச்சு எடுத்தேன். சூப்பராகவே வந்துருச்சு. ஒரு 3/4 பதம் வெந்திருந்தா கூட போதும். அடுத்து நம்ம கறியிலையும் போடுவோம் இல்லையா? ஒரு சிலர் நினைக்கலாம் கறி ரெடி பண்ணிவிட்டு அதில் ஒவ்வொரு சீ ஃபுட்டாக போட்டு நம்ம வேக வச்சு அந்த மாதிரி கூட பண்ணலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி. பட் ஒன்று ஒன்றா நம்ம வேக வச்சு அடுத்தடுத்து அதுக்கு மேலே போட்டு வேக வைக்கும்போது ஒவ்வொரு சீ ஃபுட்டும் வந்து சீக்கிரமாக உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி பாயில் பண்ணி பண்ணும்போது தான் கரெக்டாக வந்துட்டு இருக்குது. ஓகே, நண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் வந்து அந்த மட்டி இருக்கு இல்லையா, சிலர் சிப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு அப்படியே நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் கொதிக்கும் போது அப்படியே அந்த வாய் வந்துட்டு ஓப்பன் ஆகிற மாதிரி ஆயிரும். ஸோ உள்ளே வந்துட்டு ஒரு சதை மாதிரி இருக்கும், அதுவுமே நல்லா வெந்து வந்துடும். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு வேக வச்சதுக்கப்புறம் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதை அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன். இது இந்த சிப்பியோடையவே தான் அந்த ரெசிப்பியில் வந்து சேர்ப்பாங்க. ஸோ அதனால் நானுமே வந்துட்டு சிப்பியோடையே எடுத்துக்கிறேன். அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இறால் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அது நான் சேர்த்துக்கிறேன். இறாலுமே வந்துட்டு நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆயிரும். நான் வந்துட்டு கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட இறால் வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சேன். ஸோ இதுவுமே ஒரு 3/4 பதம் வெந்தது அப்படின்னாலே போதும். ஸோ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இறாலையுமே நான் எடுத்துட்டேன். அண்ட் கடைசியாக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கனவா வந்துட்டு சேர்த்தேன். மற்ற சீ ஃபுட் விட கனவா வந்துட்டு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கனவா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே டக்குன்னு வெந்த மாதிரி முதல்ல தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அது அடுப்பில் இருந்தாலே திரும்பவும் ஹார்டான மாதிரி ஆகி திரும்பவும் சாஃப்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி செகண்ட் டைம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வேக வைக்கணும். ஸோ கனவா மட்டும் பார்த்திங்கன்னா நான் ஒரு 7-8 நிமிஷத்துக்கிட்ட பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஒரே ஒரு பீஸை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே அது இந்த மாதிரி ஈஸியாக கட் ஆகி வரணும். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா தான் அது நல்லா சாஃப்டன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை அப்படியே நம்ம வந்துட்டு மற்ற சீ ஃபுட்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதோடு எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ எல்லா சீ ஃபுட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. பாயில் பண்ண இந்த வாட்டர் இருக்கு இல்லையா, இதுவுமே ரொம்ப மஸ்ட்டு. இதோட ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கிரேவிக்கு. ஸோ இதை வந்துட்டு தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கடையில் ஒரு மசாலாவுக்கு வந்து நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு சிலருக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்ப புதுமையாக இருக்கும். சிலருக்கு வந்து என்னடா இது எல்லாத்தையும் இப்படி ஒன்றா போட்டு சமைக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். இது வந்து கேரளாவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம கறி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்ல ஒரு பெரிய பாத்திரமாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லா சீ ஃபுட்டும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும் இல்லையா, அதனால் இதில் வந்துட்டு இப்போ ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டர் சேர்க்காம ஜஸ்ட்டு கொஞ்சம் பட்டரும் அதுக்கப்புறம் ஆயிலும் சேர்த்து கூட பண்ணலாம். ஓகே, இப்போ இதில் வந்துட்டு ஒரு 3 வெள்ளைப்பூடு வந்து பார்த்திங்கன்னா நான் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். வெள்ளைப்பூடு வந்து அந்த பட்டரில் வந்து நல்லா பொரிஞ்சு ஒரு வாசம் வரும். ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், அதாவது ஒரு 3 மீடியம் சைஸ் அளவுள்ள வெங்காயம் வந்துட்டு சின்னதாக இந்த மாதிரி ஃபைன் சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டு அந்த வெங்காயம் வந்துட்டு கண்ணாடி பதம் வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் ஒரு 2 மீடியம் சைஸ் அளவுள்ள தக்காளி வந்துட்டு அதையுமே ஃபைன் சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகணும். ஸோ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டுமே பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா வதங்கி சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நமக்கு இதுக்கான மசாலா ஐட்டம்ஸ் வந்துட்டு நம்ம சேர்த்துக்க போகிறோம். நான் இதில் மொத்தம் 3 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அதில் 2 டீஸ்பூன் வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடரும் 1 டீஸ்பூன் வந்து நார்மல் சில்லி பவுடரும் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் மட்டும் சேர்க்குறீங்க அப்படின்னா 2 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். ஓகே, இப்போ இதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. நம்ம இதுக்கப்புறம் வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவுமே சேர்ப்போம். ஸோ இதை வந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிறதுக்காக ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் மட்டும் நம்ம மூடி போட்டு வைக்கலாம். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா மசாலாவோட பச்சை வாசம் ஒரு அளவுக்கு போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அது வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே மிக்ஸி ஜாரில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அதையுமே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது அந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும்.
அண்ட் இந்த டைமில் வந்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. எனக்குமே கொஞ்சம் தேவைப்பட்டனால கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ மூடி போட்டு இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சோம் அப்படின்னா அதோட எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பிரிஞ்சு வரும். ஸோ இந்த டைமில் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீன் இருக்குது இல்லையா, மற்ற எல்லாத்தையும் நம்ம பாயில் பண்ணி எடுத்துட்டோம். பட் மீனை வந்து கறியோடு சேர்த்துக்கலாம். ஏன்னா மீன் வந்து சீக்கிரமாக வெந்து உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் இதை வந்து பார்த்திங்கன்னா நான் கறியில் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி வச்சுட்டோம் அப்படின்னா மீனுமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருள் எல்லாமே இதில் சேர்க்கலாம். ஸோ ஒரு 3 நிமிஷத்தில் மீன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக குக் ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம சீ ஃபுட்ஸ் எல்லாமே பாயில் பண்ணி வச்சுருந்த அந்த வாட்டர் இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அப்படியே மொத்தமாக சேர்த்துடாம அந்த ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த சின்ன சின்ன சிப்பி, அதுக்கப்புறம் நண்டில் உள்ள அந்த தோடு எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்க பயமாக இருக்குது, மொத்தமாக அப்படியே கிரேவியில் விழுந்துருன்னு பயமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தனியாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து கடைசியாக ஒரு 2 பொருள் வந்து இதில் நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கெச்சப் இருக்குது இல்லையா, அது வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அண்ட் சோயா சாஸ் வந்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வர மாதிரி சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும் கடைசியாக சேர்க்கும் போது. ஓகே, இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும். ஸோ ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். ஸோ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம வந்து சீ ஃபுட் பாயில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்துற வேண்டியதுதான். ஸோ சீ ஃபுட் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம கார்ன் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே இதில் சேர்த்துக்கோங்க. கார்ன் வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் வந்து சேர்க்குறாங்க இதில். அண்ட் டேஸ்ட்டுமே அந்த கிரேவியோடு அது வெந்ததுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. நண்டு வந்துட்டு சீக்கிரம் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து மெதுவாக வந்து நம்ம கலந்து விட்டுக்கணும். ஸோ அவ்வளோதான். இப்போ இது வந்து மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வைக்கணும். சூப்பராக இந்த கறி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிரும். இந்த கறி ரைஸ் அண்ட் டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் சோறு ஆக்கினேன். சில ஊரில் தேங்காய் சோறு வந்துட்டு நல்லா தாளித்து அதுக்கப்புறம் தேங்காய் பால்லாம் சேர்த்து ஆக்குவாங்க. பட் காயல்பட்டினம் சைடில் வந்துட்டு தாளிக்கலாம் மாட்டோம். ரைஸ் கூட தேங்காய் பால் வந்து அளந்து சேர்த்துட்டு அதில் வந்து நிறைய வெள்ளைப்பூடு அண்ட் வெந்தயம் சேர்த்து அப்படியே வேக வச்சுருவோம். ஸோ இதுதான் வந்துட்டு தேங்காய் சோறு மெத்தட் காயல்பட்டினம் சைடு. ஸோ இதிலே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். நான் வந்துட்டு எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில் வந்துட்டு இன்றைக்கி வச்சுருந்தேன். இந்த ப்ரெஷர் குக்கரோட தண்ணி அளவு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் ரைஸ்க்கு 2லேருந்து 2.25 கப் அளவுக்கு தண்ணி வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். உதிரி உதிரியாக வேணும்னா ஜஸ்ட் 2 கப் வச்சா போதும். நான் 2 கப் தான் வச்சுருந்தேன். சோறு சூப்பராக வந்திருந்தது. ஓகே, இந்த பக்கம் நம்மளோட சீ ஃபுட் கறி வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த கிரேவியில் வந்துட்டு இந்த சீ ஃபுட் எல்லாமே கொதிக்குது இல்லையா, ஸோ ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும். ஓகே, கிரேவி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. ஓகே, இதை ஒரு பக்கம் மூடி நம்ம வச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி சைடிஷ்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரையுமே கூட பண்ணியிருந்தேன். நெய் மீன் பாறைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மீனுக்கு வந்து மசாலா தடவி அதை தான் வந்துட்டு பொரிச்சிருந்தேன். இது எதனால் சீ ஃபுட் பக்கெட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட்லலாம் இந்த கறியை வந்துட்டு ஒரு பக்கெட்டில் வந்து நமக்கு போடுவாங்க அப்படியே. அதாவது டேபிளில் வந்துட்டு ரைஸ் இல்லைன்னா டிஃபன் ஐட்டம் ஏதாவது வச்சுட்டு அப்படியே அதில் வந்து மொத்தமாக பக்கெட்டோடு வந்து கொட்டுவாங்க. ஸோ அதனால தான் சீ ஃபுட் பக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, மீன் ஒரு பக்கம் பொரிச்சிட்டு இருக்கும்போது ரைஸ்மே வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நல்லா கலந்து விட்டுட்டேன். எனக்கு சோறு வந்துட்டு உதிரி உதிரியாக வேணுன்றனால நான் 2 கப் வந்து தண்ணி வச்சுருந்தேன். தேங்காய் சோறு பொதுவாக கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்தது அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். பட் வீடியோ பர்பஸ்க்கு ரொம்ப குழஞ்ச மாதிரி இருந்தால் பார்க்க அவ்வளோ நல்லா இருக்காது இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் உதிரியாக தான் நான் வந்துட்டு இன்றைக்கி ஆக்கியிருந்தேன். ஸோ நல்ல வாசமாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தேங்காய் சோறும். ஸோ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா சர்வ் பண்ணுறதுக்காக எல்லாமே வந்து விரிச்சிட்ருந்தேன். இன்றைக்கி என்னோடய பிளான் வந்துட்டு டேபிளில் மொத்தமாக நம்ம வந்துட்டு ஃபாயில் பேப்பர் போட்டுட்டு அதில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்துட்டு நம்ம சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்துட்டு முதல்ல ஷீட் விரிச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபாயில் பேப்பர் இருக்குது இல்லையா, அலுமினியம் ஃபாயில், அது வந்துட்டு நான் போட்டுட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே நான் வந்துட்டு பண்ணேன். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியாக இருக்கும். யாராவது கெஸ்ட் இன்வைட் பண்ணுறீங்க, ரொம்ப ஸ்பெஷலாக வந்து நம்ம ஒரு விருந்து கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும். டேஸ்ட்டுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக ஏதாவது நம்ம பண்ணணும்னு நினச்சோன்னா இது பண்ணலாம். எனக்குமே ரொம்ப நாள் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை சீ ஃபுட் பக்கெட். ஸோ இன்றைக்கி நான் பண்ணிட்டேன்.
பட் என்னன்னா என்ட்ட வந்துட்டு பக்கெட்லாம் இல்ல. ஸோ அதனால நான் வந்துட்டு பெரிய பாத்திரம், பிரியாணி பாத்திரம் இருக்கு இல்லையா? அதில தான் நான் போட்டேன் இந்த மாதிரி. அண்ட் சைட்லேயே வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஃபிஷ் வச்சுட்டு, அதுக்கப்புறம் சலாட் வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தேன். கூடவே காக்கா வந்துட்டு ஊர்லேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, அந்த சிப்பி இருக்குது இல்லையா? அதோட ஃப்ரை வந்துட்டு கொண்டுட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையுமே வந்துட்டு சூடு பண்ணி வச்சேன். ஏன்னா இதுவுமே வந்துட்டு சீ ஃபுட் தான் இல்லையா? அதனால. அண்ட் இன்னைக்கு லஞ்சுக்கு வந்துட்டு எங்களோட இன்னொரு காக்காவே இன்வைட் பண்ணியிருந்தோம். காக்கா மீன்ஸ் அண்ணா. ஸோ அவங்களும் வர்றாங்கன்னு தெரியவும், எனக்கு ரைஸ் வந்து பத்துமா பத்தாதா அப்படிங்கிற மாதிரி திடீர்னு ஒரு கன்ஃப்யூசன். ரைஸ் போதும் கரெக்டாக வரும் அப்படின்னு ஒரு உள்மனசு சொன்னாலும், எல்லா லேடீஸ்க்கு இந்த ஒரு பயம் இருக்கும். எக்ஸ்ட்ரா யாராவது ஒருத்தவங்க வந்தாலும் நமக்கு காணாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அவங்க முன்னாடி அப்படிங்கிற மாதிரி. ஸோ டக்குன்னு என்ன பண்ணிட்டேன், ஒரு 5 பரோட்டா மட்டும் ஆர்டர் பண்ணிட்டேன். சரி இது இருந்தது அப்படின்னா கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பட் ரைஸே ரொம்ப போதுமான அளவு மிச்சமாக தான் இருந்த மாதிரி இருந்தது. பட் டிஃபன் ஐட்டம் கூடயும் இது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத அன்றைக்கி சாப்பிட்டு பார்க்கும்போது தெரிஞ்சது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ சீ ஃபுட் பக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருந்தது. ரொம்ப சூப்பராக நான் ரெடி பண்ணிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியாக இருக்கும். யாராவது கெஸ்ட் இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா இது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூனிக்காக இருக்கும். உங்களை நல்லா பாராட்டிட்டு போவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு புதுமையாக தெரிஞ்சது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.